செடியா என்ன பண்ணணும்? கனி கொடுக்கிற செடியா எழுந்திருக்கணும். ஆண்டவருடைய வருகையின் போது ஆண்டவர் உங்களே என்ன பண்ணுவாரா? பலன் கொடுக்கிற பிள்ளைகளா நம்மள எழுப்புவார். தியாகம் செய்யாத வாழ்க்கை, நம்மள ஒப்பு கொடுக்காத வாழ்க்கை என்ன பண்ணாது? பலன் தராது. நம்ம சுயத்தோடு இன்னும் ஆண்டவருக்குள்ள எத்தனையோ லெந்து நாட்களை கொண்டாடுறோம், எத்தனையோ ஈஸ்டரை கொண்டாடுறோம். நம்முடைய வாழ்க்கையில சுயம் சாகலன்னு சொன்னா, நம்ம ஆண்டவருக்குள்ள மறிக்கலன்னு சொன்னா நம்ம எழுப்பப்பட முடியாது. ஆண்டவர் எல்லாரையும் எழுப்பிடுவாரு. உலகத்துல எல்லாரையும் தான் எழுப்ப போறார். ஆனா கிறிஸ்துவோடு கூட யாரு போறாங்க? ஆண்டவரோடு கூட முதலாவது மரித்தவர்கள், கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நம்ம ஆண்டவரோடு கூட போவோமா? ஆண்டவரோடு எழுந்திருப்போமா? ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி எல்லாவற்றையும் முடித்து தன்னுடைய ஜீவனையே ஆண்டவர் கையில, கடவுள் கையில ஒப்பு கொடுத்து என்ன பண்ணாரா? மரணத்தை ஜெயமாக விழுங்கி உயிரோடு எழுந்தார். எல்லா காரியங்களும் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியா காட்டியிருக்கார். அருமையான பிள்ளைகளை, இந்த மாலை நேரத்துல ஆண்டவர் நம்மோடு இந்த வசனங்களின் மூலமா இடப்படுகிறார். இந்த சரீரம் மரணத்துக்கு அப்புறம் ஆண்டவர் எழுப்ப போகிற சரீரம் இதே சரீரத்தோடதான். ஆனா இந்த சரீரத்திற்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் மறைக்கப்பட்டு மாற்றப்பட்டு புதிய சரீரமாக இதே உருதான் நம்மளுக்கு இருக்கிறோம். ஆனா அந்த சரீரத்துல பாவம் கிடையாது, வியாதி கிடையாது. அது வல்லமை நிறைந்த ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஒரு சரீரமா இருக்கும். ஆண்டவருடைய மகிமையால் நிரப்பப்பட்ட ஒரு சரீரமா இருக்கும். பாவங்கள் அழிக்கப்பட்டு, வியாதி அழிக்கப்பட்டு, சாபங்கள் மாற்றப்பட்டு, எல்லா விதமான காரியங்களும் நீக்கப்பட்ட ஒரு புது சரீரமாக, புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்கும் உரிய ஒரு புதிய சரீரமாக ஆண்டவர் பரலோக சரீரமாக, பரலோகத்துக்கு ஏற்ற சரீரமாக நம்முடைய சரீரத்தை மாற்றுவார். எப்போ தெரியுமா? இந்த பூமியில வாழும்போது நீ நானும் ஆண்டவரை விசுவாசித்து, ஆண்டவரை நம்பி, ஆண்டவருடைய வார்த்தைகளை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம எப்போ வாழுறோமோ அப்ப ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். மகிமையுள்ள சரீரமாக. அதுதான் இந்த 1 கொரிந்தியர்ல ஃபுல்லா வாசிக்கிறோம். அழிவுள்ள சரீரம் இது. இது என்னைக்கு இருந்தாலும் அழிஞ்சிட போகுது. இது வியாதி நிறைந்த சரீரம், பாடு நிறைந்த சரீரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எப்போ நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம்? எது கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜெயம்? எல்லாத்தையும் நான் சரியா செஞ்சுட்டேன், தினமும் ஜெபம் பண்ணிட்டேன், தினமும் வேதம் வாசிச்சேன், தினமும் சர்ச்சுக்கு போயிட்டேன், எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன், சர்ச்சில் பாஸ்டர் சொல்ற மாதிரிலாம் நான் கீழ்ப்படிஞ்சு நினைச்சிட்டேன், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஆண்டவர் இதெல்லாம் ஏத்துப்பாரான்னு சொன்னா, ஆண்டவருக்கு இது நம்முடைய வாழ்க்கை இதெல்லாம் ஜெயத்தை கொடுக்குமான்னு சொன்னா, ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில எது ஜெயத்தை கொடுக்கும், எது ஜெயம், எது முடிவு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது அவரோடு கூட உயிரோடு எழுந்திருப்பார்கள். இந்த மகிமையுள்ள சரீரத்தை நீயும் நானும், மரணத்தை ஜெயமாக நீயும் நானும் மாற்றணும்னு சொன்னா ஆண்டவருக்குள்ள நம்ம மறிக்கணும். அப்போ ஆண்டவர் இந்த மரண சரீரத்தை இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். இந்த மரண சரீரத்தை ஆண்டவர் இந்த உலகத்தோடு ஒழித்து நம்மளுக்கு புது சரீரத்தை தர ஆண்டவர் விருப்பம் உள்ளவரார். புது சரீரம் உனக்கு எனக்கும் வேணும்னு சொன்னா, அந்த பரலோராயத்துல ஆண்டவர் கூட 1000 வருஷம் அரசியல் நித்திய காலமா ஆண்டவரோடு நம்ம ஆளுகை செய்யணும்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஜென்ம சரீரத்தை மாற்றி புது சரீரத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். இந்த ஒரே ஒரு 2-3 வசனம் மட்டும் வாசிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதே இதுலதான் 44ஆம் வசனம் வாசிங்க பாக்கலாம். 44ஆம் வசனம் வாசிங்க. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானான். போதுங்க, போதும். இங்க பாத்தீங்கன்னா ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழும்புது. நான் முன்னாலேயே உங்களுக்கு சொன்னேன், இது ஜென்ம சரீரம் மண்ணுல புதைக்கப்படுது. ஆனா எழுந்திருக்கும் போது எப்படி இப்ப எழுந்திருக்கும்? ஆவிக்குரிய சரீரமா எழுந்திருக்கும். இதே உருவோடுதான், இதே மாதிரிதான் நம்ம தெரியும். அதனாலதான் நம்ம பைபிள்ல கூட வாசிக்கிறோம். என்ன பண்ணாருன்னா, ஐஸ்வர்யான் லாசருவை என்ன பண்றாரு? கண்டுபிடிக்கிறத நம்ம பாக்குறோம். சரியா? நரகத்துல இருந்து என்ன பண்றாரு? பாதாளத்துல இருந்து அவருடைய உருவை கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இதே உருவோடு தான் இருப்போம். ஆனா இந்த சரீரம் ஆண்டவருடைய சரீரத்தை போல மாற்றப்படும். அப்பதான் எப்படி தேவனுடைய சாயலாக ஆண்டவர் நம்மளை படைச்சாரோ, அதே தேவனுடைய சாயலை, அதே ஆண்டவருடைய வல்லமையை, அதே ஆண்டவருடைய மகிமையை பெற்ற சரீரமாக இது மாறும். இது பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள வாழணும்னு பாருங்க. இது லேஸ்ல நம்மளுக்கு கிடைச்சிருமா? நம்ம ஆலயத்துக்குள்ள வந்துட்டாலே ஆண்டவர் நம்மளுக்கு மகிமை உள்ள சரீரத்தை கொடுத்துடுவாரா? இல்ல. இந்த மகிமை உள்ள நம்ம எத்தனையோ உயிர் தேர்தலை கொண்டாடுறோம். ஒரு ஆண்டவர் உயிர் தேர்ந்துட்டாரு, ஜெயிச்சுட்டாரு, அவர் பரலோகம் போயிட்டாரு.
அவர் நமக்காக மறுபடியும் வரப்போறாரு. நீயும் நானும் உயிர் தெழுவோமா? நீயும் நானும் அதே மகிமையுள்ள சரீரமா மாற்றப்படுவோமா? ஆண்டவர் அதனாலதான் பூட்டி இருந்த கதவுக்குள்ள போனாரு. மகிமையுள்ள சரீரம் உயிர் தெழுந்த பிறகு தோமாவை பார்க்கறதுக்கு. அதே போலதான் நீயும் நானும் மாறுவோம். நம்முடைய சரீரம் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போலவே மாறும். வல்லமை நிறைந்த மகிமை நிறைந்த சரீரம். அந்த புதிய சரீரத்தை நீயும் நானும் பெற்று ஆண்டவரோடு அரசாட்சி செய்யணும்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு சுயத்தை வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கட்டளை கீழ்ப்படிந்து வாழ்ந்து ஆண்டவரோடு நாமும் எழுந்திருப்போம். ஆண்டவருடைய வருகைக்குள்ளாக நீ ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாய் ஆண்டவர் உங்களை வழிநடத்துவாக. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பதற்காக வாய்ப்பு கொடுத்த ரைசா அக்கா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். தேங்க்யூ அக்கா. இந்த நாளிலே கூட இந்த மாதத்துல 2ஆம் வாரத்துல அருமையான செய்தியை கேட்டிருக்கோம். எல்லாரும் கேட்டிருக்கீங்க. ஜெயத்தை குறித்து சொன்னாங்க. கிறிஸ்து வாழ்வில் ஜெயம் எப்படி எடுக்க வேண்டும்னு சொன்னாங்க. ஒரு மனுஷன் எழுந்திருப்பது ஜெயம். எப்படின்னா கிறிஸ்துவுக்குள் உயிரோடு எழுந்திருப்பவர்கள் தான் ஜெயம் பெற முடியும். சரீரத்தை குறித்து அநேக காரியங்களை பேசியிருக்காங்க. சரீரம் நமக்கு தேவாலயமா இருக்கிறது. அதனால் மீட்பு ரட்சிப்பு கிடைக்கும்ட்டு. அப்புறம் இந்த சரீரத்தை ஒரு விதைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணோமா, நிலத்துல விதைக்கணுமா, ஒப்பு கொடுக்கணும். அப்போ ஒப்பு கொடுக்கணும். அப்ப சாவது, அப்புறம் நம்ம எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. தியாகத்தோடு இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் செய்யணும்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை சொல்லியிருக்காங்க. அப்ப ஆண்டவர் ஜென்ம சரீரத்தை எடுத்து போட்டு புதிய சரீரத்தை மாற்றுவார். இந்த பரலோக வாழ்க்கைக்கு நம்ம அனைவரும் சொந்தமாகும் அப்படின்ட்டு அநேக காரியங்களை சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கோம். நீங்க என்ன தெரிஞ்சிட்டீங்க சொல்லுங்க. அக்கா, எனக்கு இதுல ஒரு பாயிண்ட் பிடிச்சிருக்கு, அதை நான் சொல்றேன்க்கா. சொல்லுங்கம்மா. இப்போ அக்கா சொன்னாங்க, தினந்தோறும் ஜெபம் பண்றதுனால, தினந்தோறும் பைபிள் படிக்கிறதுனால, தினந்தோறும் ஆலயத்துக்கு போறதுனால, இல்ல கீழ்ப்படிறதுனால பரலோகத்துக்கு போவோமா, இல்ல ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுமானா இல்லைன்னாங்க. அது உண்மையவே ஆமாதான். ஏன்னா கிறிஸ்துவுக்காக அந்த கோதுமை மணியை செத்தால் ஒழிய பணம் தராதபடி நம்ம சாகணும் அப்படின்ற அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம சாகுறோம், அப்படி அர்ப்பணிப்போடு சாகுறோம்னா எல்லாத்தையுமே சகிச்சிருவோம்க்கா. கிறிஸ்துக்குள்ளாக எல்லாத்தையும் சகிச்சுப்போம். எல்லாமே ஆண்டவருக்கு தான் செய்யறன்ற அந்த பக்குவத்துக்குள்ள அது உண்மையாவே நல்ல ஒரு பாயிண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்டுக்கா. நன்றிமா. ஸ்ரீபாக்காக்கு தேங்க்ஸ்க்கா. வேற யாருமா சொல்ல போறீங்க? சரி, இப்போது கூட நம்ம க்ளோசிங் ப்ரேயர் போகலாம். யூத் லீடர் அவர்கள் நமக்கு ஜெபம் பண்ணாங்கம்மா. ஜெபம் பண்றீங்களாம்மா? பண்றேன்க்கா. பண்ணுங்க, முடிவு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நல்ல இரவு வேலைக்கா உங்களுக்கு கூட ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட சுவாமி ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்க, உமக்காக நாங்கள் சாட்சியாய் நிற்க, ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை தியானிக்க நீ எங்களுக்கு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நாளில் கூட ஆண்டவரே, ஸ்ரீபாக்கா சொன்னது போல ஆண்டவரே, நம்மளுடைய செய்கையினாலோ அதனால நமக்கு எந்த இதுவும் நம்ம அதை சகித்து ஆண்டவருக்குள்ள நம்ம மறிக்கணும் அப்படின்றத சொன்னாங்க. ஆண்டவரே, அதன்படி நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையை நடைபெற நீங்க உதவி புரியுங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுக்கு தேவையானதை நீங்க அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை நீங்க கொடுங்க சுவாமி ஏசப்பா. அவங்களுக்கு என்னென்ன ஆண்டவரே, அவங்க என்ன நோக்கத்தோடு இதில் கலந்து கொண்டார்களோ ஆண்டவரே, அதை ஆமென் என்றும் அவங்களுக்கு நீங்க நடத்தி கொடுங்க ஏசப்பா. வசனத்தை சொன்ன ஸ்ரீபாகாவோடும் நீங்க கூட இருங்க சுவாமி ஏசப்பா. அவங்கள பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. பாஸ்டர் கூட ஆண்டவரே நீங்க நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ ஆண்டவரே எல்லாவற்றையும் நீ ஆமென் என்றும் அவங்களுக்கு நடத்தி கொடுங்க ராஜா. போக்கில வரத்திலும் கூட இருங்க சுவாமி. இந்த ஆண்டவரே, இந்த உஷ்ண காலத்திலும் ஆண்டவரே அவங்க டிராவல் பண்ணி வரும்பொழுது சுவாமி நீங்க அவங்களுக்கு நிழலாய் துணையாய் இருங்க சுவாமி. அவங்களுடைய உடல் சுகவீனங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போடுங்க ஏசப்பா. பொறுப்படுத்திக்கோங்க, வழி நடத்துங்க சுவாமி. அதே போல இதை பொறுப்படுத்தி நடத்திக்கிற கிருபாக்காக வருகிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க சுவாமி. சாலம் நலனை பொறுப்படுத்திக்கோங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவளுக்கு தேவையானதை நீங்க கொடுங்க, பொறுப்படுத்திக்கோங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒரு பிள்ளையும் ஆண்டவரே நீங்க பேராக ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட நான் கேட்டிருக்கிறேன் ஆண்டவரே. மீதியான நேரத்தை கூட உமது கையில் ஒப்படைக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல ஆமென். ஆமென்.